அந்த இப்போ பேரிக்காக்கு போயிருந்தோம்ல. அப்போ அந்த ஊரில் டொம்புன்னு ஒரு அண்ணாச்சி இருந்தாவோ. அவட்ட சொன்னேன், எங்கள் ஊரவளுக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாதியா, நீ என்ன செய்தா இதை தமிழில் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னேன். நான் சொன்னதை கேட்டுட்டு உடனே என்ன செய்தா குளுக்குன்னு பேர மாற்றிட்டவோ. அதை பற்றிலாம் உசுறு தமிழுக்கு, உடல் மண்ணுக்கு. பற்றிலாம் நம்ம ஊருக்காரங்க எல்லாருக்குமே இப்போ ரொம்ப இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டவோ. அதனால் இப்போ இதை இப்போ தமிழில் இருந்து எழுத்தப்புறம் எடுத்துகிட்டு இப்போ இங்கிலீஷ்லேயும் போட்டவோ. இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன ஆகுன்னு தெரிஞ்சுன்னா ஹிந்திலையும் போட்டுருவோம். அது சும்மா இப்போ நம்மளை சண்டை போடுறதுக்காண்டி அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்படி ஹிந்தியில் போடாமல் இந்த பற்றியில் நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்கும் இப்போ இங்கிலீஷ் தெரியும். இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே பஸ்ஸு நம்மளை கடந்து போயிடும். அதுக்கப்புறம் குத்த வச்சுட்டு இருக்க வேண்டியது தான். என்ன செய்ய, இங்கே பாருங்க, பஸ்ஸில் படித்து முடிக்கிறதுக்குள்ளே கிளம்பிட்டு இனிமேல் அடுத்த பஸ்ஸு வரும்போது யார்ட்டையாவது கேட்டு தான் போகணும். என்ன தான் படிச்சிருந்தாலும் தாய்மொழி தமிழ் தானே.